கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம், அதில் 6ஆம் வசனம். நீதிமொழிகள் 3:6. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நம்ம பாதைகளை தேவன் ஒருவர் தான் செவ்வைப்படுத்துவார். நம்ம பாதைகள் எப்படி இருக்கிறது? நம்ம பாதைகள் தேவனுக்கு பிடித்தமான பாதைகளாக இருக்கிறதா, இல்லை நம்ம சுயத்தின் எண்ணத்துல ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? சுயமா நம்ம ஓடுற பாதைகள், நம்ம கால்குலேஷன் எல்லாமே ஜெயிக்கிறாப்புல தான் இருக்கும். உண்மையிலே ஜெயிக்கிறாப்புல தான் இருக்கும். எல்லாத்தையுமே நான் நினைச்சதெல்லாம் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறாப்புல தான் இருக்கும். ஆனா அது ஒரு நேரத்தோட நின்று போய்விடும். உலகத்துல நம்ம ஓடுற ஓட்டம் ஒரு டைமோட நின்றுவோம். அதுக்கப்புறம் தேவன் டேக் ஓவர் பண்ணும்போது தான் தெரியும் நம்ம பண்ணது என்ன ஏது அப்படின்ட்டு. அதனால தான் அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும். அதான் அழகா சொல்லுகிறது, உன் பாதையிலே செவ்வைப்படுத்துவார். எப்ப செவ்வைப்படுத்துவார்? தேவனிடத்தில் நமது பாதைகளை ஒப்புவிக்கும் பொழுது. தேவனே, நான் அல்ல ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே. என் போராட்டங்கள், பிரச்சனைகள், என் கஷ்டங்கள் எல்லாமே, வேலை, உயர்வுகள், தாழ்வுகள் அனைத்தையும் உம்மட்ட கொடுத்துறேன் ஆண்டவரே. என் தொழிலை உம்மட்ட கொடுத்துறேன் ஆண்டவரே. என் வேலையை உம்மட்ட கொடுத்துறேன் ஆண்டவரே. குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள இருக்க பிரச்சனைகளை உம்மட்ட கொடுத்துறேன் ஆண்டவரே. பிள்ளைகளும் உம்மட்ட கொடுத்துறேன் ஆண்டவரே. சகல விதமான என் உறவுகளை அனைத்தையும் உம்ம கற்க கொடுத்துறேன் ஆண்டவரேன்ட்டு முழுமையாக தேவனை சார்ந்து கொள்ளும் பொழுது, நீ வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார் என்ற நிலைமைக்கு நம்ம வரும்பொழுது, கர்த்தர் அவருக்கு பிரியமான பாதைகளிலே, செவ்வையான பாதைகளிலே அவர் நம்மளை நடத்த ஆரம்பிப்பாரு. ஆனால் தான் உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்படின்னு நீதிமொழிகள் எழுதின ராஜா சொல்றாரு. நமக்கு எல்லாமே தெரியும். சாலமோன் ராஜா தேவனால் ஞானம் பெற்றவர். அவரு உலகத்துல அவர் முன்பாயும் சரி பின்னாலையும் கிடையாது, அவரை போல ஞானி கிடையாது. அப்ப அவரு சொல்லியிருக்காரு பாருங்க, வழிகளில் எல்லாம் தேவனை நினைத்துக்கொள், தேவனை சார்ந்து கொள், கர்த்தரை சார்ந்து கொள். கர்த்தாவே, நான் இன்னைக்கு என்ன செய்யணும், நான் இன்னைக்கு என்ன பண்ணணும், நான் எந்த இடத்துக்கு போகணும், நான் யாரை பார்க்கணும், யார்கிட்ட என்ன பேசணும், எந்த வழியில போகணும் அப்படின்னு ஒவ்வொரு வழியில தேவன்கிட்ட கேட்கும் பொழுது நம்முடைய பாதையில் செவ்வைப்படுத்துகிற தேவன் ஒருவர் உண்டு. ஆனா நம்ம பாதையில நம்ம நடக்காம தேவனுடைய பாதையிலே நம்ம தெரிந்தெடுத்து கொள்ளும் பொழுது, தேவன் நமக்கு வைத்திருக்கிற பாதையை நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது, நம்ம பாதையை தேவன் வைத்திருக்கிற செவ்வையான பாதையிலே நடப்போம். வேலை சென்ற வருடத்துல, கடந்த வருடங்கள்ல நம்ம சுய இஷ்டத்தில் நடந்துருக்கலாம். ஆனா இந்த வருடத்துல தேவன்கிட்ட கேட்போம், ஆண்டவரே என்னுடைய வழி என்ன ஆண்டவரே, நான் யாரை பார்க்கணும், யார்கிட்ட பேசணும் அப்படின்னு கேட்போம். வழிகளை அன்னைக்கும் தேவன்கிட்ட ஒப்புவித்து விடுவோம். அப்ப சகலத்தையும் அவர் பாதத்துல கொடுத்துட்டோம்னா அவர் நமக்கு வைத்திருக்கிற பாதைகளை நம்மளை கரம் பிடித்து நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆனால் தான் உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். நம்ம வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தாவே, உம்முடைய வழியில நான் வந்துகிட்டு இருக்கேன் ஆண்டவரே அப்படின்னு நம்ம வழிகளை எல்லாமே தேவன்கிட்ட கொடுத்துட்டு விடும்போது நம்மளை செவ்வையான பாதையிலே வழி நடத்துவார். அதான் அந்த வசனம் அழகா சொல்கிறது, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். எப்பொழுதுமே நம்ம பாதைகளை தேவன்கிட்ட ஒப்படைக்கும் பொழுது அப்பொழுது நம்ம பாதைகள் செவ்வையாக்கப்படும். தேவன் விரும்பும் பாதையில் நம்ம போவோம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, அப்படி எங்கள் வழிகளில் எல்லாம், நாங்கள் செய்யும் காரியங்களில் எல்லாம், நாங்கள் செல்லும் இடத்தில் எல்லாம், நாங்கள் பேசும் பேச்சுகளில் எல்லாம், எங்கள் உறவுகளில் எல்லாம் உண்மை மேன்மைப்படுத்த, உண்மை மட்டுமே முன்னிலைப்படுத்தி, உண்மை மட்டுமே நினைத்து கொண்டிருக்க, எப்பொழுதும் இடைவிடாமல் உண்மை நோக்கி சிந்தித்து கொண்டிருக்க அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அப்படி நாங்கள் இடைவிடாமல் உண்மை நோக்கி பார்த்து கொண்டு, உம்மிடத்தில் உறவாடி கொண்டு, உண்மையை சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது நீர் எங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்துவேன் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. செவ்வையான பாதையை நீர் வைத்திருப்பதை உணர்ந்து அதிலே நடக்க நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் ஒவ்வொருவரும் தகப்பனே தங்கள் காரியங்களை, தங்கள் எண்ணங்களை, தங்கள் வழிகளை, தங்கள் வேலைகளை, தங்கள் பொறுப்புகளை செய்யும் பொழுது தகப்பனே அனைத்தையும் உம்மிடத்தில் ஆலோசனை கேட்டு பெற்றுக்கொண்டு, எப்பொழுதும் உண்மையிலே சிந்தனையாயிருந்து, நோக்கமாயிருந்து, எப்பொழுதும் உம்மிடத்தில் பேசிக்கொண்டிருக்க நீர் அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அப்படி நாங்கள் செய்யும் பொழுது தகப்பனே எங்கள் பாதைகளை நீர் வைத்திருக்கும் எங்களுக்கான செவ்வையான பாதையிலே வழி நடத்துவேன் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, எங்கள் வழிகளில் எல்லாம் உண்மை நினைத்துக் கொள்கிறோம் அப்பா. அப்பொழுது நீர் எங்கள் பாதைகளை செவ்வையாக்குவேன் என்று சொன்ன வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.